எனக்கு ஆக்சுவலி இந்த லவ்வா இந்த விஷயமா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னா இந்த ஃப்ரெண்டோட லவ் ஹெல்ப் பண்ண போயிட்டு தான் இருந்தேன். டக்குன்னு அந்த பொண்ணு நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல வேற அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க, ஆனா என் ஃப்ரெண்டு பக்கத்துலயே இருக்கான். அதனால அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா. ஒரே கேள்வி சரி, அடுத்து அமெரிக்கா. நம்மளோட ஷூட்டிங்ல ஒரு மேஜர் சங்க் அமெரிக்கா மெமரிஸ். எனக்கு forever in my heart தான் அமெரிக்கால. இங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மெமரினா என்ன? ஃபேவரட் திங் பிடிச்ச ஃபுட் என்ன? அமெரிக்கா ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அது சம்பந்தப்பட்டு நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்டோம். அது மாதிரி கேக்குறேன். சோ அதான் முக்காவாசி நேரம் அங்க போய் நம்ம ஊர் ஐட்டத்தை தான் தேடி சாப்பிட்டு இருந்தோம். அதை தாண்டி ஆனா யூஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வெசல்னு ஒரு இடம் போயிருந்தோம். அந்த இடம் ஈவினிங் கரெக்டா அது முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு, ஆமா ஒரு தியேட்டர்ல படம் போட்டிருந்தாங்க, அதை பாத்துட்டு அப்படியே குடிச்சிட்டு இல்ல ப்ரோ ஓபன் தியேட்டர்ல சூப்பரா இருந்துச்சு. எனக்கு யூஎஸ்லயே ரொம்ப பிடிச்சது. எனக்கு என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அத்தரை நம்மள எங்க சாப்பிட கூட்டு போவாங்க. அப்படி ஒரு வாட்டி அந்த மசில்ஸ், வாட் இஸ் இட், அந்த மசில்ஸ் ஷெல்லோட இருக்கும்ல, அது ஒரு பெரிய பவுல்ல ஒரு இடத்துல போட்டு ஒளிச்சு உட்கார்ந்து ப்ரோ. அது அப்பதான் நான் பாத்திருக்கேன். அது ஒரு பெரிய பவுல் நிறைய வாங்கி வச்சுட்டு நம்ம 4 பேர் உட்கார்ந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் செம்ம மெமரிஸ் எனக்கு. அது செம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேற சாப்பிடுறோம். நல்லா இருந்துச்சு. செம்மயா இருந்துச்சு. ஒரு பவுல் காலே நாங்க ரெண்டாவது வச்சு நிறைய கூட சேர்ந்துருச்சு. அவ்வளவுக்கு கடலை ஸ்டீவன்ல பார்த்து நானும் வாங்கி சாப்பிடலாம்னு ஒரு தடவை வாங்கினேன்டா. அது போட்டு அதே எக்ஸ்பிரஷன் தான் வருது, போக மாட்டேங்குது. அது என்னடா அதுங்கிற மாதிரி வாங்கிட்டேன். நீங்க சொல்லுங்க அமெரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ். நான் நியூயார்க் நான் அதுக்கு முன்னாடி ஒருத்தர தமிழ் சங்கத்தை கூப்பிட்டாங்கன்னு போயிருந்தேன். அப்போ நியூயார்க்ல போனோம்னா நடங்க போலாம், வாங்க பார்க், சென்ட்ரல் பார்க் போலாம்னாங்க. போறோம் போயிட்டே இருக்கு. இன்னும் 2 தடவை வந்துடும் 3 தடவை பக்கம் தான் போலாம் நினைச்சு கூட்டு போனா 10 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டு போய் பார்க்ல போனா எல்லாம் வெயில், நம்ம நிழல்ல போய் உட்காரோம்ல, அங்க எல்லாம் சட்டையை கட்டிட்டு வெயில்ல படுக்கிறாங்க போயிட்டு. எல்லாம் போயிட்டு எல்லாம் அந்த பக்கம் சம்மர்ல போயிருந்தேன். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டையே போடாம சுத்திட்டு இருக்காங்க. அங்கிட்டு அது எல்லாம் போட்டுருக்காங்களேன்னு பாத்துட்டு இருந்தோம். அந்த பார்க்ல இருந்து அடுத்த எண்டுக்கு போலான்னு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, இங்க இருந்து திருப்பி நம்ம ஹோட்டல் போலான்னு சொல்லிட்டு அப்படியே எம்பயர் ஸ்டேட் பில்டிங் பாப்போம்னு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அங்க நடந்து போகும்போது இங்க அந்த ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இடங்கள், இந்த இடத்துல எல்லாம் இதை எடுத்திருப்பாங்க. பேசிட்டு அப்படியே இதுக்கப்புறம் போனா இதயம் முரளி இங்க தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணோம்ல ஒரு 10 நிமிஷமா ஆமா அந்த டைம் ஸ்கொயர்ல அந்த ஒரு சீக்வென்ஸ், அந்த டான்ஸ் சீக்வென்ஸ் ஷூட் பண்ணும்போது ஆமா கரெக்டா 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். கேமரா கரெக்டா வரணும், நம்ம எல்லாம் ஒழுங்கா ஆடணும், அவங்க வரவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இட் வாஸ் லைக் ஆக்சுவலா டெய்லி ஷூட்டே செமையா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பிரேக் விடும் போதெல்லாம் நம்ம அந்த இடத்துல சுத்திட்டு இருந்தோம்ல, அது செமையா இருந்துச்சு. ஆனா சென்ட்ரல் பார்க் செமையா இருந்துச்சு, ஹட்சன் பார்க் செமையா இருந்துச்சு. அந்த பிரேக்கப் சீன் போட்டு வச்சு தோசை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த தோசைக்கு பயங்கர டிமாண்ட் ஆயி போச்சு. அன்னைக்கு கடைசி தோசையை ஒரே ஒரு தோசை வாங்கி எல்லாரும் பிச்சு பிச்சு அவர் சமத்திட்டு நம்மள நான் இவ்வளவு நேரம் தோசை மாவு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஸ்கொயர்ல இருந்ததும் செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அன்னைக்கு வெளியில போனோம் ஒரு நாள். சன்செட் அங்க நல்லா இருந்துச்சு. அங்க நம்ம ஷாட் கோனி ஐலண்ட்ல ஒரு டெலிபர் தொலைச்சிட்டல நீ. ஆமா கோனி ஐலண்ட்ல பால் போட்டா பொம்மை கிடைக்கும். வீடியோ இருக்கா எங்க யார்கிட்டனா? ஆக்சுவலி என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ ப்ரோ ஆக்சுவலி 2 பொம்மை ஜெயிச்சா. நான் ஒரு பொம்மை ஜெயிச்சேன், ப்ரோ ஒரு பொம்மை ஜெயிச்சாரு பால் போட்டு. கோனி ஐலண்ட் செமையா இருந்துச்சு. நைஸ் நைஸ். அதுல வேற ஒரு 2 3 ரைட் எல்லா ரைடும் போன வேற. ஐயோயோ அது வெறும் எக்ஸிபிஷன். அங்க அது பெரிய இந்த தீம் பார்க்லாம் கிடையாது. ஆனா ஒரு வாட்டி ஏறினதுக்கு அப்புறம் ஃபுல்லா எல்லா ரைடும் நீங்க வந்தீங்கல்ல. அப்புறம் அவங்க வெயிட் பண்ண சொல்லுங்க. நிஹாரிகா வரல. நிஹாரிகா ரைடுக்கு வரல. கரெக்ட். நீங்க அதுதான் கரெக்டான டிசிஷன். ரொம்ப பிடிச்ச மெமரி, பெஸ்ட் ஸ்பாட் மெமரி. நீங்க சொல்லுங்க. பிரீத்தியோட இருக்க சொல்லுவாரா இல்ல கைட்டோட இருக்க சொல்லுவாரா? யார் இருக்குது இந்த பிளேஸ்? டிராவலோட இருக்கற சொல்றாரா கடைசில? ரக்ஷனோட இருக்கறதா சொல்றாரு. எங்க இதயத்துல இருக்க யோசிக்கிறீங்க. நான் இந்த இத சொல்லலாம். நம்ம
அன்னைக்கு காலைல ஒர்க் அவுட் பண்ண நம்ம ஜாகிங் நம்ம ஜாகிங் பண்ணோம்ல ப்ளீஸ் அப்படி தூக்கிட்டு இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்துச்சு ஐஸ் ஸ்கேட்டிங் நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் அன்னைக்கு. எத்தனை வாட்டி இவரு சூப்பரா பண்ணுவாரு ரஷ்யனிஸ்ட் இவன் ஸ்கேட்டிங்னாலே ஓடிடுவான் எப்பவுமே. என் வீடியோ இருக்குல்ல உங்களுக்கு இருக்கு அதுவும் இருக்கு அவருக்கு கேமரா கொடுத்து அனுப்பிச்சோம்ல அவரே ஷூட் பண்ணாரு ஒரு ஐபோன் எடுத்துட்டு கேமரா எடுத்து போனீங்க இல்லையா கேமரா இது 5D தான் எடுத்துட்டு போக கூடாதுட்டான். அப்புறம் இது போன்ல தான் ஷூட் பண்ணாரு. பயங்கரமா ஃபாஸ்டா பண்ணுவாரு. இவரு ஆக்சுவலி சூப்பரா பண்ணிட்டாரு. நல்ல ஸ்கேட்டர் ப்ரோ அவரு. அன்னைக்கு அந்த சீன் வரையும் அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஐ மீன் நாங்களே கிடையாது. அண்ணே கிடையாது எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வர வச்சிட்டாரு பிரவீன் ப்ரோ. எனக்கு அது வெள்ளாடணும் ஆசை. என்ன சொல்லி உள்ள போறது? சரி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ள வந்துட்டேன். ஆமா கரெக்ட். பட் எத்தனை வாட்டி விழுந்தேன்ல அந்த ஃபர்ஸ்ட் டைம் விழும்போது ஓகே. செகண்ட் டைம் எல்லாம் முடியல என்னால. இல்ல நான் இதுல புடிச்சா இல்ல யாரோ ஒருத்தருக்கு பரவாயில்ல. இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அவர் என்னால கீழே விழுந்துட்டாரு. ரெண்டு பேரும் தனித்தனியா நின்னா கூட நின்றுவாங்க. ரெண்டு பேரும் கை பிடிச்சா கன்ஃபார்ம் வந்துருவாங்க. பிரீத்தி அதுவும் வந்துட்டு எப்படின்னா அவங்க ஸ்கேட் பண்ணும்போது அவங்க விழக்கூடாது இல்ல என்ன பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க. அதான் சொல்றது. எவ்வளவு நேரம் வலிக்காத மாதிரி நடிக்கிறது. நீங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி விழுந்துட்டீங்கல்ல, இன்னொரு வாட்டி அதுக்காக 10 வாட்டி விடலாமா? அழுக்கான ட்ரெஸ் எடுத்து அழுக்கலாம் ப்ரோ. புது ட்ரெஸ் முடிக்கிறதுக்குள்ள கேமரா ஃப்ரண்ட்லயே ஐ மீன் பேக்லயே வைக்க முடியல ப்ரோ. பேக் ஃபுல்லா ஈரமா இருக்கு. ஃப்ரண்ட்ல தான் கேமரா வைக்க வேண்டியதா இருக்கு. பட் யார் ரக்ஷன் கிட்ட அந்த வீடியோஸ் இருக்கு. நைஸ் நக்ஷன் அத போடுங்க. சேஃப் ரக்ஷன் அந்த வீடியோ போடலாம் ப்ரோ. எஸ்கேப் பாப்பா. அடுத்த அவர் கிட்ட தான். சார் நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் மெமரி. கோனி ஐலாண்ட். கோனி ஐலாண்ட். அப்புறம் அங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட இதுக்கு போணும். கரெக்ட் அந்த தீம். அப்புறம் மேலே ஷூட் பண்ணல அது பேர் என்ன? எட்ஜ் ஒரு கார்னர்ல அந்த எட்ஜ்னு ஒரு இடம் இருக்கு. கரெக்ட். ஆமா டாலஸ்ட் அந்த இதுல போயிட்டு அதுவும் ஃப்ரெண்ட்ஸும் சூப்பர். நம்ம வந்து ஷூட் பண்ணது வரல இல்ல படத்துல. இது புரூக்ளின் பிரிட்ஜும் அழகா இருக்கு. அது வைக்கல. புரூக்ளின் பிரிட்ஜும் அழகா இருக்கு. ஆமா. அதான் சின்ன கீழ சூப்பரா எடுத்தோம். இந்த கிளைமாக்ஸ் எடுத்தோம். அது செமையா இருந்துச்சுல. அந்த மெரிகோ ரவுண்டுக்கு முன்னாடி அந்த லொகேஷன் அது செமையா. என் ஃபேவரட். புரூக்ளின்ல எடுத்தோம்ல செமையா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. டிராவிட் எனக்கு வந்து வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். நீங்க கரெக்ட்டா விழுற மாதிரி எனக்கு பார்க்கணும். இல்ல பின்னாடி பிரீத்தியோட மூஞ்ச பார்க்கணும். ஷோ அமெரிக்கா கூட்டு இல்ல நெக்ஸ்ட் மக்கள் இந்த இன்சைட்ல மூஞ்சி பாருங்களேன் பிரீத்தி இது. உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல இந்த இடத்துல இப்படி இவங்க எல்லாரும் அசெம்பிள் பண்றதுக்கு ஒரு கஷ்டப்பட்டேன் இல்ல இது ஒரு ஷூட் மொத்தம் 10 days எடுத்தோம். 10 days இல்ல மொத்தமா மொத்த ஷூட் 65 days only. 65 டேஸ்மே அவர் அசெம்பிள் பண்றது கஷ்டப்பட்டாரு. 10 நாள் ஃபைட் 15 நாள் ஃபைட். ஃபைட்டே ஆக்சுவலா பார்த்தா 55 days தான் இருக்கு. கம்மியா தெரியுது. இதுல வந்து ஒரு படத்துல சில டைம் ஒன்னு அமைஞ்சிரும் ப்ரோ. கண்ணும்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் இருக்கும். அந்த ஒரே காஸ்டியூம்ல வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நாள் 15 நாள் நடிச்சிருப்பேன். அந்த மாதிரி இந்த படத்துல நான் ஒரு காஸ்டியூம்ல ஒரு 10 நாள் நடிச்சேன். அந்த ஃபைட்டுக்கு ஒரு காஸ்டியூம் அது நம்ம ஃபிளைட் காஸ்டியூம். அந்த ரெண்டு காஸ்டியூம் பார்க்கும் போதெல்லாம் ஆமா ஏர்போர்ட் வீடு அங்க இங்க வந்து கடைசியில் நிப்போம். சரி இத சொல்லி முடிச்சிட்டு நான் டக்குன்னு அடுத்த டாபிக் போயிடும். நாசா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச லொகேஷன். என்னன்னா எங்க மாமா பையன் வந்து சின்ன வயசுல அமெரிக்கா வந்து நாசால சுத்தி பார்த்துட்டு போயிருக்கான். அப்போ நான் அமெரிக்காலாம் போவேன் நாசால போகணுன்ற தாட் ப்ராசஸே இல்லை. ஸோ நடக்கிறப்போ இந்த ஷூட்ல இருந்துமே ஒரு குறிப்பிட்ட குரூ மட்டும்தான் நாசாவுக்கு போறோம். சிலர வேணாம்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல என் பேரையும் சேர்த்து எனக்கு டிக்கெட்டும் போடாம வச்சுட்டாங்க. நமக்கு நம்ம நாசா கிழமை நாசமா போச்சுன்னு நான் படுத்துட்டேன். கடைசி நேரத்துல ப்ரோ உங்களையும் கூப்பிடுறாங்க ட்ரெஸ் எடுத்து சொல்லி சட்டி பண்ணி எதுவுமே இல்லை பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே 2 நாளா போட்டு நாசால போய் எனக்கு டீஷர்ட் வாங்கி கொடுத்து அங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அங்க குளிச்சு நான் ரெஃப்ரெஷ் ஆனேன். கடைசியா போய் நாசா பார்த்தேன். ஸோ நடக்காதுன்னு நினைச்சு நடந்த மூமெண்ட்ல ஏன்னா அது டைலாக்ஸே கொடுக்கல ப்ரீவியஸ்லி சீனே வரல. அங்க போய் உட்கார்ந்தா அங்கதான் உட்கார்ந்து எழுதுவாங்க. ஓ லாக் பண்ணிருக்கான் அங்க இருக்கு ப்ரோ. அதுல இருந்து எழுதணும்ன்ற மாதிரி ப்ரோ ராபர்ட் ஃபீல் பண்ணி எழுதுவாங்க. லொகேஷன் போனதா எனக்கு நேர்ல கூப்பிட்டா தான் நான் எழுதுவேன் அப்படின்னு இருக்கான் போல. எல்லாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இல்ல இன்டைரக்டா இல்ல நீயே இல்ல இன்டைரக்டா ஒன்னு சொன்னேன். அது ப்ரோ சொல்லும்போது கன்ஃபார்ம் ஓகே. யா இதான் நாசா
நாசா ஃபேவரட் ஆக்சுவலி நாசா செமையா இருந்துச்சு ஓகே தான் நாங்க வரல அதுக்கே வரல வரல அவரு டீம் அதித்தியே அவரு லேட்டா வந்தீங்களா ஊருக்கு? அவங்க எல்லாரும் லேட்டா வந்தாங்க. அவங்க 3 days கரெக்ட்டா லேட்டா வரணும்னு வரல. டிக்கெட்ல அந்த கரெக்ட் நாங்க ரெக்கி பாக்குறோம், நீங்க லேட்டா வாங்க லேட்டா. நாங்கெல்லாம் தான் முன்னாடியே போயிட்டு வந்தோம். ஆமா நானு எங்களுக்கு ஹெவி ஒர்க்கா இருந்துட்டாங்க. ஆனா க்ரூ எல்லாரும் எங்க கூட தான வந்தாங்க. நிறைய பேர் உங்களோட வந்தாங்க. நாங்க எல்லாம் மெயின் க்ரூ பிரவீன்லாம் ஃபர்ஸ்டே போயிட்டாரு. அதனால எல்லாம் நடந்துச்சாங்க. பிரவீன் பக்கத்துல போயிட்டாங்க. ஆமா ஓ முன்னாடியே போயிட்டாங்க. ஒரு நம்ம வாரம் கூட முன்னாடி. கிறிஸ்டியன் வந்தாங்க. நம்ம கூட கிறிஸ்டியன் தானா டைரக்ஷன் டிபார்ட்மெண்டே கூட வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லா வேலையும் அவன் தான் பண்ணுவான். ஏர்லயே ரைட் போயிட்டு இருக்கு. கிறிஸ்டியன் ஃபர்ஸ்ட் டே வந்து லேண்ட் ஆவறாப்ல ஃபுல் ஜாக்கெட், இங்க வந்து ஒரு கட்டு, ஹேர் வந்து தூக்கி பாக்குறதுக்கு அப்படி. எனக்கு ஏன் காஸ்டியூம் பார்த்து சொல்றேன், என்ன இது காஸ்டியூம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு, அவன் வந்து பாரு சூப்பரா இருக்கு. அவரே இன்டீரியரா ஃபீல் பண்ணுவாரு. நல்ல காஸ்டியூம் இருக்கு. ஒரு 4 நாள் கழிச்சு காலைல எழுந்திச்சு கீழே வந்தா இது சோஃபா மேல படுத்துட்டு இருக்காரு. எதுக்காக படுத்துருக்காரு? இல்ல அத்தர்வா ட்ரெஸ் தூக்கிட்டு அவரு ஐயோ துண்ட காலத்து வேகாத நடந்துட்டு இருந்தாரு. எஸ் எஸ் ஆமா அந்த கையில ஜாக்கெட் போட்டு எப்போ என்ன நம்ம எல்லாம் ரெடி ஆகி நின்று இருந்தோம். கிறிஸ்மட்டும் அவங்க ட்ரெஸ் வச்சுட்டு நடந்துட்டு இருந்தாரு. இல்ல பட் அங்க யாரு லிமிட்டட் பீப்புள் தான வீசா ஆமா ஆமா இல்ல ப்ரோ நான் ஞாபகம் இருக்கா இது ஃப்ளோரிடால எங்கயோ ஏர்போர்ட் வாசல்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தோம். ஆமா ஆமா ப்ரோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து யார்கிட்ட ப்ரோ வர்க் பண்ணீங்க டைரக்ஷன்ல வந்து இதெல்லாம் லேர்ன் பண்ண ஊஎஸ்சி குரு ஒரு படம் மட்டும் ஒர்க் பண்ணேன். இக்னிஷனோட ஒரு நெட்ஃபிளிக்ஸ் பொறுத்து 10 days ஷூட்.